போனஸ் ஷேர்ஸில் உங்களுக்கு நான் அடுத்து நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். போனஸ் ஷேர் அடுத்த லெவல். சரி எப்படி போடலாம் அப்படின்றது நல்லா கவனிச்சுட்டு எங்கெங்க தப்பு செய்வோம் எங்கெங்க தப்பு செய்ய மாட்டோம் நான் சொல்லித்தரேன். கேப்லி ஸோ 1/4/2024 ஓப்பனிங் ஷேர் எவ்வளோ இருக்குது? 5 லேக் இருக்குது. 5 லேக் ஷேர்ஸ் இருக்குது. 1/7/2024 நியூ இஷ்யூ நீங்கள் பண்ணுறீங்க. நியூ இஷ்யூ ஒரு 3 லேக் ஷேர்ஸ். அடுத்தது 1/10/2024 போனஸ் இஷ்யூ. அது போனஸ் ரேஷியோ. அது என்ன கொடுக்கும்? போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரேஷியோ தான் மறந்து பார்ப்போம். போனஸ் இஷ்யூ ரேஷியோ என்ன பார்க்குறீங்கன்னா 1:2. அதாவது 1:2னா என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஷேர் வச்சுக்கூடியவங்க ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர். புரியுதுங்களா? எஸ். அடுத்தது 1/2/2025 பைபேக் நடக்குது. அது எவ்வளவுனா ஒரு 3 லேக். சி நம்மளே ஒரு அசம்ஷன் வச்சுக்கொண்டு இஃபஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? இஃபஸ் இஃபஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ₹6 lakhsன்னு சொல்கிறாங்க. எந்த இருக்கு? 11/12. என்னங்க 11/12. இதுதான் கரண்ட் இயர்ஸ். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் என்னங்க சார் பார்த்தா அப்போ 10 சரி 11/12 கரண்ட் இயர் தானே. ப்ரீவியஸ் இயர் 10/11 இல்லை தப்பாக போயிடுச்சு. கரண்ட் இயர் 6 lakhs ஃபார் கரண்ட் இயர். கரண்ட் இயர் தான் என்னன்னா இப்போ நல்லதுக்கு முடியுது. என்ன சொன்னால் 11/12. எஸ், அதான் ஒரிஜினல் கரண்ட் இயரா 24-25. இதுதான் ஒரிஜினல் கரண்ட் இயர்ஸ். சரி, ஏபிஎஸ் 24-25க்கு 6 lakhs இருக்குது. சார் ப்ரீவியஸ் இயர் இப்போ என்ன இருக்குங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 23-24 தானே இருக்கும். அதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்ப வச்சுக்கோங்களா 5 lakhs வச்சுக்கலாங்களா? எஸ் 5 lakhs. சி வேன்ஸ் நம்மளே தான் சொல்லணும். வாட் இஸ் வேன்ஸ்? வெயிட்டட் அவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அது என்ன சொல்லலாம்? ப்ரீவியஸ் இயர் எவ்வளோக்குன்னு தான் சொல்லணும் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் 23-24 என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs. சி நம்ம என்ன செய்ய சொல்கிறோம்? கம்ப்யூட்டர் இபிஎஸ் ஆர் 24-25 23-24 இப்படி தான் கேட்குறாங்க. சி இது நம்ம போடலாமான்னு கேட்டால் நம்ம ஈஸியாக போடலாம். பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, சரி இந்த கணக்கில் என்ன சொல்லிக்கலாம்? நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுன்னா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு 1/4/2024 ஓப்பனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 5 lakh ஷேர்ஸ் இருக்குது. நியூ இஷ்யூ எவ்வளோ பண்ணுறாங்க? 3 lakh ஷேர்ஸ் நியூ இஷ்யூ பண்ணுறாங்க. 1/10/2024 போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. தட் இஸ் 1:2. நான் நல்லா போடலன்னு நினைக்கிறேன். அதனால நான் பார்த்தீங்கன்னா 1:2. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் 3 lakhs கம்பெனி வாங்கிக்குது. இஎஃப்எஸ் 6 lakhs இருக்குது. அசஸ்மெண்ட் தட் இஸ் கரண்ட் இயர் 24-25. ப்ரீவியஸ் இயர் 23-24க்கு 5 lakhs சொல்லிடுறாங்க. வேன்ஸ் தட் இஸ் ப்ரீவியஸ் இயரில் 5 lakh இருக்குது. இப்போ கம்ப்யூட் இபிஎஸ் ஃபார் 24-25. இது கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயருக்கு ரீஸ்டேட்னு ஒன்று போட்டாகும் இல்லைங்களா? சரி, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சரி, எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு இஎஃப்எஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க? 6 lakhs. கரண்ட் கொடுக்கலாம் 6 lakhs. அப்புறம் நமக்கு என்ன தேவை? வேன்ஸ் தேவை. வேன்ஸு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? நல்லா கவனிக்கணும்.
23 24 உடையதாக இருக்குது. அப்போ இது வந்து ஓப்பனிங் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 12/12 ஈஸிங்களா? சரி, இப்போ போனஸ் இஷ்யூ எப்போ பண்ணிக்கிறாங்கன்னா 1/10/2020, அதாவது கரண்ட் இயரில் தான் நீங்கள் சொல்கிறீங்க போனஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. சரி, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும். 1:2 விகிதத்தில். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ஷேர் இருந்துச்சு? 5 lakh ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா 5 lakhக்கு எவ்வளோ தர முடியும்? 1:2 அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கணக்கு இன்னொரு தடவை நல்லா படிச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஓப்பனிங் ஷேர்ஸுக்கு கொடுக்குறாங்க 2.5, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ப்ளஸ் நியூ இஷ்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் ஷேர்ஸுக்கு நம்ம போடலாமா? எஸ் போடலாம். 5 lakhல என்னாச்சு? 5 lakhக்கு ஓல்டு தானே. 5 lakhக்கு என்ன ரேஷியோ? 1:2 அப்படின்னு போட்டால் 2.5 வந்து. அப்போ 2.5 அப்படின்றது 12/12. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன போர்ஷன்னா போனஸ் ரேஷியோ போர்ஷன். போனஸ் ரேஷியோ சரி, போனஸ் ரேஷியோ எங்கே சார் சொல்லிக்கிறாங்க? 1:2. அப்போ 1:2னா நான் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்துச்சு எனக்கு ஷேரு? 5 lakh இருந்துச்சுன்னா எனக்கு அந்த 5 lakhக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 2.5 lakhs கிடைச்சிருக்கும். அப்போ இதுதான் என்னுடைய கூட்டணும். 5 lakh throughout the year இருக்குது, 2.5 lakh throughout the year இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் போனஸ். நியூ இஷ்யூ எப்போ பண்ணியிருக்கிறீங்க? நியூ இஷ்யூ 3 lakhs எப்போ நடந்திருக்குது? நல்லா கவனிக்கணும். 3 lakhs எப்போ நடந்திருக்குது? 3 lakhs கேஷ் இன்ட்டு 9/12. ஏன் சார் 9/12 போடுறீங்க? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நீங்கள் எப்போ தான் வாங்கிக்கிறீங்க? 7ஆம் மாதம் தான் வாங்கிக்கிறீங்க. ஒரு 4, 5, 6 இப்போ 7ஆம் மாதம், 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்குதுன்னா அப்போ ஏன்னா நம்ம கணக்கு போடுறது வந்து 1/4/2024 to 31st 3/25. எப்படி சார் 9 மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ தான் வாங்குறீங்க? 1/7 தான் வாங்குறீங்க அப்படின்னா இங்கிருந்து எத்தனை நாள் இருந்திருக்கும்? 31/3/2025 முடிய 9 மாதம் இருக்கும். அதாவது ரிமைனிங் பீரியட் நம்ம தான் படிச்சிருக்கோம். வேன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரிமைனிங் பீரியடாக கால்குலேட் பண்ணி படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த 3 lakh ஷேர்ஸுக்கு 9/12 ப்ளஸ் இதுக்கு இந்த 3 lakhக்கு என்ன உண்டு? போனஸ் உண்டா? எஸ், 1:2 இருக்குதா? இப்போ 3 lakh 1:2 எடுத்தால் எவ்வளோ வரும்? 3 lakh into 1/2. செக் பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 lakh into 1/2. ஸோ 1.5. ஸோ 1.5. அப்போ இந்த 1.5 போனஸ் இது எத்தனை மாதத்தில் இருந்திருக்கும்? தட் இஸ் ஆல்சோ போனஸ் ரேஷியோ அந்த கான்செப்ட். அப்போ 1.5 lakh ஷேர்ஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இந்த பைபேக் ஷேர்ஸ் எப்போவுமே என்ன செய்யும்? நம்ம கழிக்க தான் செய்வோம். அதனால் கழிச்சிடும். அப்போ பைபேக் ஷேர்ஸ் எத்தனை நாளில் இருக்குது? 2 lakh ஷேர்ஸ் நினைக்கிறேன். சரி, பைபேக்ஸ் 3 lakhs-ஆ? 3 lakh ஷேர்ஸ் எத்தனை மாதம் இருக்குது? 1, 2. அப்போ 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் ரிமைனிங் பீரியட் வந்து 2 மாதம் இருக்குது. அப்போ 2/12. ஸோ யூ காட் அ ஆன்சர்ஸ். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 6 lakhs இருந்துச்சு. 5 lakh 12/12 அப்படியே தான் வரும். 5 lakh ப்ளஸ் 2.5 12/12 என்ன வரும்? அப்படியே 2.5 தான் வரும். ப்ளஸ் 3 lakhs 9/12. அப்போ 3 lakhs வந்து 9/12 போகும். 3 into 9/12 போட்டால் ஸோ 2.25. ஸோ அதே போல் 1.5 into 9/12 இல்லை 1.5 into 9/12 போட்டால் 1.25. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 1.125. தப்பாக போட்டேன். கரெக்டாக 1.125. அப்போ 1.125. இது வந்து மைனஸ், ஏன்னா இது வந்து பைபேக் ஷேர்ஸ். அப்போ மைனஸ் அளவு 3 into 2/12. அப்போ 3 into 2/12. இப்போ நல்லா 3 into 2/12. இப்போ 0.5. ஸோ செக் பண்ணி பாருங்கள். 6 lakhs divided by போட்டிக்கலாங்களா? 5 plus 2.5 plus 2.25 plus 1.125 minus 0.5. So 10.375. So 6 lakhs divided by 10.375. So 0.578 அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். 0.578.
578313 அப்படின்னா 5783 போட்டோமே கூட போதும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச பேசிக் EPS ஃபார் கரண்ட் இயர் 24-25. சார் ப்ரீவியஸ் இயருக்கு போடணுமா சார் அப்படின்னு கேட்டால் எஸ், ப்ரீவியஸ் இயரில் வந்து அப்போ என்ன தான் போடணும்னு பார்த்தா 23-24 தான் நீங்கள் போட்டோம் இல்லையா? அப்போ 23-24 நியூ இஷ்யூ, அதை இந்த ஷேரில் இஷ்யூ பண்ணிக்க மாட்டாங்க, இந்த பைபேக்கு போனஸ் நம்ம இருக்காது. அதனால் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ இருந்துச்சுங்க சார்? 5 lakhs. 5 lakh தானே EFS நாங்கள் கணக்கில் கொடுத்துக்குறேன். நல்லா பாருங்க, இங்கே 5 lakhன்னு கொடுத்துக்குது. இப்போ 5 lakh வந்துடுச்சு. இங்கே 5 lakh டிவைடட் பை ஓப்பனிங் ஷேர்ஸ் 5 lakh எனக்கு இருந்துச்சா? எஸ், அது 12/12. போனஸ் ரேஷியோ என்ன? 1:2 அப்படியா? எஸ், 1:2 அப்போ 2.5 தானே இங்கே வரும். 2.5 × 1/12/12. ஏன் 12/12? அது த்ரூ த இயர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh divided by 7.5. So what is your answer? And simple answer is 5 divided by 7.5 equal to 0.667. This is previous year EPS. So current year EPS கிடைச்சிருச்சு, previous year EPS you will get it. So that's all. இதுதான் வந்து நம்ம போனஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய 3 brothers வித்தனால கவனிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷேர்ஸ் 5 lakh ஷேர்ஸ் இருக்குது, நியூ இஷ்யூ 3 lakh ஷேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, போனஸ் ரேஷியோ 1:2, பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, EFS அதாவது ப்ரீவியஸ் இயரோடைய EFSம் கொடுத்தாச்சு, கரண்ட் இயர் EFSம் கொடுத்தாச்சு. EFSனா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அது 6 lakhs, ப்ரீவியஸ் இயர் 5 lakhs. வேன்ஸோடைய ஓப்பனிங் தான் கொடுத்துக்கிறாங்க, அதாவது ஓப்பனிங் இன் த சென்ஸ் 23-24 க்ளோசிங் தான் இந்த வருஷத்துக்கு ஓப்பனிங். அப்போ அது 5 lakh ஷேர்ஸ்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ கண்டுபிடிக்க சொல்கிறது என்னங்க? பேசிக் EPS கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரீசெட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பேசிக் EPS நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஃபார்முலா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்படி பார்க்க போகிறச்ச 6 lakhs வந்து கரண்ட் இயருடைய ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது வேன்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் பீரியட் அந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை நாளாக வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 5 lakh ஷேர்ஸ் நான் வந்து 12 month வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு என்ன உண்டு? போனஸ் ரேஷியோ வந்து 1:2 அப்போ 2.5 அது இந்த மாதம் வச்சுக்கிறேன், 12 month வச்சிருக்கிறேன். பட் ஆனால் 3 lakhs வாங்கிக்கக்கூடியது 1/7 வாங்கிக்கிறேன், அது ரொம்ப மாதம் ரிமைனிங் பீரியட் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு எனக்கு போனஸ் ரேஷியோ 1:2 அப்படின்னா 3 lakhல 1:2 1.5 lakhs, அதுக்கு 9/12 தான் போடணும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? பைபேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடைய ரேஷியோஸ் வந்து 3 lakhs 3 lakh into 2/12. So the remaining put போட்டிங்கன்னா you will get an answer 0.78 அப்படின்றது பேசிக் EPS. பட் அது ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம போடும் பொழுது 5 lakh, இந்த 5 lakh 12/12 ஆக்சுவலி 2.5. ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக போடும்பொழுது என்னதான் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா 5 lakh டிவைடட் பை என்ன செய்வீங்க? 5 lakh தான் போடுவீங்க. ஸோ 1 தான் போடுவோம். ஏன்னா 5 lakh தான் ப்ரீவியஸ் இயருடைய ப்ராஃபிட். ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ தான் இருந்துச்சு? 5 lakhs தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு EPS 1 தான் வரும். ஆனால் அதை நம்ம ரீஸ்டேட்டட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. போனஸை கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஷேர்ஸ்க்கு போனஸ் இருந்திருக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த ஷேர்ஸ்க்கு ஒரு போனஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.667. திட் இஸ் கால்ட் ரீஸ்டேட்டட். என்னங்க? ரீஸ்டேட்டட் EPS for the year 23-24. So this is very important. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ரீஸ்டேட்டட் எதுக்குன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்லேயே அதுக்கு போனஸ் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ரீஸ்டேட் பண்ணி காமிக்கிறோம். இல்லாட்டி சாதாரணமாக அதுக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு போனஸ் ரேஷியோ பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மெத்தட் நம்ம போய் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.